கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 14வது அதிகாரம் வந்து பார்த்துட்டு வரோம். 14வது அதிகாரத்தில் வந்து இஸ்ரவேலருக்குரிய நியாய தீர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இஸ்ரவேலருக்குரிய நியாய தீர்ப்பு வந்து இஸ்ரவேலருக்குரிய நியாய தீர்ப்பில் இருந்து அவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு வந்து நடந்திருக்கிறதையும் நம்ம பார்த்தா நடந்துட்டு இருக்கிறதையும் பார்த்தோம், நடக்க போகிறதையும் நம்ம செய்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக வந்து அவங்களுக்கு நடக்க போகிற காரியங்கள் வந்து முழுசுமாக நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளே நியாய தீர்ப்பு, அதில் வந்து அந்த 14வது அதிகாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புன்னு ஒவ்வொரு தலைப்பான செய்கிறோம் பார்த்துக்கிட்டே வரோம். சரியா? எசேக்கியேல் 14:15 வாசிங்க. நான் தேசத்தில் துஷ்டமிருகங்களை அனுப்ப அவ்விருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அந்த வழியாய் நடக்கக்கூடாது, பெருமையும் பாழுமாகும் போது. 15. அப்போ நம்ம போன வாரம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதுக்காக துஷ்ட மிருகங்களை வந்து அனுப்புறாரு, அது ஒரு விதமான நியாய தீர்ப்பு பார்த்து. அதாவது 3 போதகர், 3 மேய்ப்பர், 3 மேய்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான நியாய தீர்ப்பு. அப்போ 3 போதகர் யாரெல்லாம் குறித்து பார்த்தோம்? ஒரு நாட்டை ஆளுகிற ராஜா, அந்த நாட்டு ஆசாரியர்கள், அந்த நாட்டு தீர்க்கதரிசிகள். அதான் நம்ம இந்த நாட்டோட ஒப்புமைப்படுத்தும் போது இன்னைக்கு ஆளுகிற விஜய் அல்லது மோடி, அடுத்து வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது நமக்குரிய பாஸ்டர்ஸ், இப்போ அதே கட்டமைப்பு தான் இருக்குது, பாஸ்டர்ஸ், அப்புறம் வந்து தீர்க்கதரிசி, அப்படி வந்து நம்ம தொடர்பு படுத்தி பார்த்தோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தை அழிக்கிறதுக்கு துஷ்ட மிருகங்களை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தனிப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு துஷ்ட மிருகம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து கொல்லுது அப்படின்னா அது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அதே நேரத்தில் வந்து ஒரு தேசத்தை வந்து துஷ்ட மிருகம் வந்து அழிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தோம், ஒரு மனுஷனை வந்து என்ன செய்யுது, மிருக காட்சி சாலைகளை இருக்கிற மிருகம் வந்து என்ன செய்யுது, அவனை வந்து அடித்து கொண்டு போகும்போது அது அவனுடைய நியாய தீர்ப்பு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்யுது, பாம்பு கடிச்சு சாகுறாங்க. தோட்டத்துகளில் காடுகளில் என்ன செய்ய பாம்பு கடிச்சு சாகுறாங்க. அப்புறம் அதை பிடிச்சி பழக்கு வைப்பாங்க, பழக்கு வச்சு அதை பார்க்கும்போது சில நேரம் சீறி பாய்ந்து கொல்லுகிற காரியங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தேசத்தையே துஷ்ட மிருகங்கள் என்ன செய்யணுமா அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த வனப்பகுதியில் வந்து பார்க்கும்போது அந்த வனப்பகுதியில் என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து அழித்து ரோடாக போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுது, யானைகளாக உள்ளே வருது, சிறுத்தை உள்ளே வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அது போகிற பாதையில் வந்து நம்ம வந்து ஆக்குபை பண்ணிட்டோம், அதனால உள்ள வந்து மனுஷனை வந்து கொழுப்பு. அப்படிதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு தேசத்தையே துஷ்ட மிருகங்கள் வந்து கொண்டு போட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதுவரைக்கும் சரித்திரத்தில் நம்ம எப்படி சில சம்பவங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டதே இல்லை. அப்படித்தானே பார்த்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா துஷ்ட மிருகம் வந்து தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்யணும் அழிச்சு, சுனாமி வருது, என்ன வருது, பஞ்சம் வருது, வேற என்ன வருது, பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், 3 விஷயம், பட்டம், பஞ்சயம், கொள்ளை நோய். அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பார்த்துருக்கோம், போர் நடக்குது, நம்ம இன்னமும் பார்க்குறோம். பஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பஞ்சம், இப்போ இந்த நாட்டில் எந்த பஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்புறம் கொள்ளை நோய், எப்படிப்பட்ட கொள்ளை நோய் இந்த நாட்களில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். சரியா? ஆனால் துஷ்ட மிருகங்களை வந்து ஒரு தேசம் என்ன செய்யுமா அழிச்சிடும். திரும்ப வாசிங்க. நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அவ்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அது வழியாக நடக்கக்கூடாதபடி பெருமையும் பாழுமாகும் போது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லும்போது 4வது ஒரு விஷயமா நம்ம என்ன செய்யறோம், மிருகங்களை குறித்து வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்து கர்த்தர் வச்சாங்கன்னா துஷ்ட மிருகங்களின் நிமித்தம் வந்து தேசம் வந்து அழிக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது யாரை சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள மிருகத்தின் 3 படிச்சோமா, என்னென்ன படிச்சோம், வலு சர்ப்பம்,
மிருகம் தீர்க்கதரிசி. அந்த நாட்கள்ல மிருகம் தீர்க்கதரிசி. அப்ப அந்த மிருகத்தை என்ன சொல்றாரு, இங்க வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு உருவகமா பயன்படுத்துகிற தேவனாக இருக்கு. அப்ப இஸ்ரவேலை அழிக்க துஷ்ட மிருகங்கள் வந்து ஒரு தேசத்தை அழிக்கும். அப்போ அவங்க சரித்திரத்துல வந்து எத்தனை சர்வாதிகாரி வந்து வந்தாங்க இஸ்ரவேலருடைய சரித்திரத்துல. அவங்களை அழிக்கிறதுக்காக என்ன செய்யறாருன்னா நிறைய பேரை வந்து அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் அசீரியா ராஜா வர்றாங்க, அடுத்து யார் வரா, நேபுகாத்நேச்சார் வந்து வர்றாங்க. அப்புறம் நம்ம இதுல தானியேல் வெளிப்படுத்துற பிரகாரம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து தலை பாபிலோன், அடுத்து என்ன சொல்றாங்க தோல் வந்து யாரு, அதுக்கு அடுத்த ராஜா யாரு, மேதியா பெர்ஷியா வருவாங்க. அப்புறம் யார் வருவா, கிரேக்கர் வராங்க. மேதியா பெர்ஷியா அப்படின்னு பார்க்கும்போது யாரு, மேதியா பெர்ஷியா ராஜ்யம் எஸ்தருடைய அர்த்தசஷ்டாவா பேரு, தரியு. மேதியா பெர்ஷியா தான் தரியு, அகாஸ் வேறு, அகாஸ் வேறு. அதே மேதியா பெர்ஷியாவில் வர்ற ராஜாக்கள். மேதியா பெர்ஷியாவில் வந்து நிறையா வரணுமா சரித்திரத்துக்குள்ள பண்ணுவோம், ஏகப்பட்ட பேரை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்கர் யார் அப்படின்பாது அலெக்சாண்டர். இந்த கிரேக்கர் யார் அப்படின்னு பார்க்கும்போது யாரை பார்த்தோம், யாவான் போனாங்கன்னா போகும்போது அவங்களை என்ன செஞ்சாங்கன்னா கிரேக்கர்னு சொல்லி வச்சாங்க. அப்போ இந்த ராஜாக்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அங்காளி பங்காளி. நம்ம பார்க்கும்போது 10வது அதிகாரத்தில் போது எல்லாருமே அண்ணன் தம்பியோட பிறந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யறாங்கன்னா வல்லமையா வந்து எழும்பும்போது அந்த ராஜ்யம் பேசப்படுது. என்ன செய்யறாங்க, அதனுடைய ராஜ்யத்தை கட்டுறது, அந்த எல்லாரும் ஏகப்பட்ட ராஜ்யத்தை ஒரு நாட்டை ஆளுகிறானா, அதில் தலைவனாக இருக்கிறாங்க, சரித்திரம் சொல்லப்படலாம். பட் ஆனால் அது பெரிய லெவலில் எழும்பி வரும்போது என்ன செய்யறாங்கன்னா அவனை குறிச்சு சரித்திரம் வந்து பேசுது. அப்படி பேசும்போது நமக்கு எஸ்தருக்காக வரும்போது நம்ம அகாசியரை பற்றி பார்க்குறோம். பாபிலோன் நேபுகாத்நேச்சார் எழும்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சரித்திரம் சொல்லப்பட்டோம், நேபுகாத்நேச்சாரை குறித்து பார்க்குறோம். அசிரியாவில் வந்து திக் பிளேசரா ஏதோ ஒரு பேர் வரும், திக் பிளேசரா அசிரியாவில் வந்து அப்போ அப்படிப்பட்ட நாட்கள் நிறைய பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட ராஜாக்கள் என்ன செய்யறோம்னா இவங்கெல்லாம் யார் அப்படிங்கும்போது கொடிய மிருகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொடிய மிருகங்களை இந்த இடத்துல உருவகப்படுத்தி சொல்லுகிற தேவனார். ஏன்னா நமக்கு வந்து சரித்திரத்துல வந்து ஒரு தேசத்தையே அழிக்கக்கூடிய ஒரு தேசத்தை வந்து டோட்டலா வந்து அழிச்சு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் சரித்திரத்துல வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு வெள்ளம் வருது அழிச்சு போட்டுறது, ஒரு பூகம்பம் வருது ஒரு அழிச்சு போட்டுறது, அது சுனாமி வந்துச்சு கடற்கரை எல்லா பட்டணங்களையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு கிராமத்தையாவது அழிச்சு போட்டுச்சா அப்படின்னு பார்க்கும்போது தேடி பார்ப்போம். சரியா? அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கர்த்தர் சொல்றேன்னா கொடிய மிருகங்களை என்ன செய்வாங்க அனுப்புகிற தேவனா இருக்கிறார். அனுப்புவார எழும்ப பண்ணுகிற தேவனா. ஆமா, அப்ப துஷ்ட மிருகங்களை அனுப்பும் போது பாத்தீங்கன்னா தேசம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போகும். அப்போ சரித்திர பிரகாரம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இஸ்ரேல் தேசத்துல வந்து நிறையா என்ன செய்கிறாரு, ஆட்களை அனுப்பி சிறடிக்கிறார். ஹிட்லரை பார்க்குறோம், முசோலின், ஸ்டாலினா, இவங்க எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்தும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இஸ்ரேலுக்கு விரோதமாக. இன்னைக்கு இருக்கிறத பார்க்கும்போது பாகிஸ்தான், பேர் என்ன, ஈரான் முக்கியமாக இந்த பக்கம் லெபனான், இவங்கெல்லாம் வந்து பேர் வந்து மாற்றிருக்கு. அப்போ எப்படி இருந்துச்சு, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அது பேதியா பெர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெர்ஷியா மெயினாக, ஈரான் வந்து பெர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெபனான் அப்படின்னு பார்க்கும்போது மறந்து போச்சு. அவங்களும் வந்து நம்ம பார்த்துட்டே வந்தது பழசில். சிரியா பேர் அப்படியே தான் இருக்குது, லெபனான் சிரியா அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டான் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. ஏன்னா யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா யாருக்குமே சப்போர்ட் பண்ண, யாரு யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு முஸ்லீம் கண்ட்ரி வந்து ஏன் சப்போர்ட் பண்ண சரித்திரம் தெரியறதுனால அவங்க வந்து இந்த இப்போதைக்கு அவங்க வந்து சரி ரெண்டு பக்கமும் வந்து என்ன செய்யறாங்கன்னா சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற, ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லாமல் ஒரு சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி நாடாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து எப்படிப்பட்ட நாடாக இருக்குது, அதுவும் வந்து சண்டைக்கு போகல. ஏன்னா எகிப்து பாரம்பரியமாக என்ன செஞ்சிருக்கு, ஆண்டோட்ட அடி வாங்குற நாடு. இப்போ அந்த எதிரி நாடு வந்து தோற்று போச்சு,
இந்த ஒரு விஷயத்துல இருந்து இப்படியா இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எந்த சரித்திர குறிப்பில் என்ன செய்யறாங்கன்னா எழுதி வைக்கிற பழக்கம் இல்லை. இப்போ நமக்கு சட்டமன்றத்தில் படிக்கும்போது இந்த அந்த குறிப்பை வந்து என்ன செய்ய நீக்கி விடுகிறேன், இந்த குறிப்பை நீக்கி விடுகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாட்டில் வந்து அந்த மனுஷன் ஒரு ராஜா வந்து தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அதை குறித்து என்ன செய்யறேன்னா சரித்திர குறிப்பு வந்து எழுதி வைக்கிறதுனால நமக்கு அது சரித்திரம் தெரியுது. நிறைய வேத வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டன்டைன் காலத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ராஜாக்களின் காலத்தில் வச்சுக்கோங்க, ராஜாக்களின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பலிபீட கட்டி ரொம்ப டெவலப்மெண்ட்டாக வருவாங்க. நான் ராஜ்யம் வந்து என்ன செய்யறேன், அந்த நாடு வந்து கரப்ஷன் ஆகிற ஆண்டவருடைய பார்வையும் போது அவர் அழிக்க சித்தம் கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் என்ன செய்யறாங்க டோட்டலாக அழிச்சிடுறாங்க. இப்போ பவுல் வந்து என்ன செய்யறான், பவுல் வந்து ஆண்டவரை பின்பற்றும் போது ஜோஷியக மந்திரக்காரங்க அதோட மந்திர புஸ்தகங்களும் எரிச்சாங்க அப்படின்னு வேத வல்லுநர் என்ன சொல்றாங்கன்னா, எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா அவங்க எந்த 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 நோக்கத்தோட இல்லை எப்படியெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்னா ஒரு சரித்திரம் நமக்கு தெரியறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும், எரிச்சிடணும் அப்படிங்கிற எரிச்சிடணும், தேசத்தை விட்டு நீக்கிடணும் போது தான் யோசபாத்து என்ன செய்யறேன், ஒரு ஆசா பள்ளத்தாக்கா யோசபாத்து ஒரு பள்ளத்தாக்கு ஒன்பது பள்ளத்தாக்கு பேரும் அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு அது இப்போ வந்து அதில் வந்து கொண்டு போய் நிரப்பி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட காரியம் நடக்கும்போது நமக்கு அந்தக்குரிய சரித்திரத்துடைய தெளிவான வந்து ஒரு ஆதாரம் வந்து கிடைக்கல பேசுகிறதுக்கு மற்றவங்க சொல்லுறதுக்கு அப்படின்னு. ஆனால் என்னவே இருந்தாலுமே நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ கிறிஸ்தவர் என்ன பண்ணாங்க, அவங்களும் என்ன செஞ்சாங்க, அழிச்சாங்க, வெறுத்தாங்க, ஒடுக்குனாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யறாருன்னா வேதத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காரு. அவருடைய நோக்கமும் அவருடைய திட்டமும் இருக்கிறதுனால யாருனாலும் என்ன செய்ய அழிக்க முடியல, யாருனால பிசாசுனால என்ன செய்ய முடியல அழிக்க முடியல. அதுதான் வந்து பெரிய, அதுதான் வந்து ஆனால் ஆண்டவர் வந்து பிசாசுக்குரிய காரியங்களை செஞ்சாரு. அவர் வெறுக்கிறதுனால என்ன செய்யறாங்க, அப்பப்போ வந்து எழும்புகிற ராஜாக்களாக இருக்காங்க. இப்போ நம்மளே இருக்கிற வச்சுருங்க, கர்த்தருக்கு வந்து என்ன செய்யறோம், அதை என்ன செய்யறோம், ஆமாம் அதை விட்டு நம்ம நீக்கிறோம், அது அசுத்தாவின் கிரியை அப்படின்னு நீக்கிறோம். வேத வல்லுநர் சொல்ற ஒரு கருத்து அவங்களுக்கு வந்து இந்த சரித்திரத்தெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து சரித்திர குறிப்பில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடைய சரித்திர குறிப்பு வந்து பார்க்கும்போது அவங்க எப்போ அடித்தாங்க, எப்போ போனாங்க, எப்போ வச்சாங்க அப்படிங்கிறத சரித்திர குறிப்பில். ஆனால் அந்த நாட்கள் அந்த காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்தான்னு தெரியாது, அவர் அடித்ததை பார்த்ததில்லை. அப்படி ஒன்று ரெண்டு வந்து அவங்களுடைய குறிப்பில் வந்து இயேசுகிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் வந்து அவர்கிட்ட வந்து திரளான ஜனங்கள் வந்து பின்பற்றி போனாங்க. அவரை வந்து அவங்க வந்து இப்போ சிலுவையில் வந்து அவங்க அடித்து கொண்டாங்கன்னு சொல்லி அவர் பார்க்கல எழுதுறாரு. அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவரை மாதிரியே அடித்து கொண்டாங்க கூட ஸ்டெடியாக நிற்கிறாங்க அப்படிங்கிற குறிப்புகள்லாம் மட்டும் கர்த்தர் வந்து அங்கங்கே ஒன்று ரெண்டு வச்சுருக்கிறாரு. தோண்டி பார்க்கும்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தோண்டி பார்க்கும்போது சில விஷயங்களை கர்த்தர் வச்சுறாருன்னா கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இது நான் உண்மையான தேவன், நான் தான் இந்த உலகத்தை படைச்சவர், இந்த மனுஷனை ஆளுகை செய்கிறவர் நான் தான், உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறது நான் தானே, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய நமக்கு வந்து கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து மற்ற நாடுகள் தெரியல, இப்போ புத்தர்னு எடுத்துட்டா புத்தர் எங்கே பிறந்தாரு அப்படிங்கிற அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க, இங்கே தான் பிறந்து வந்தார் அப்படிங்கிறது. அது வந்து எவிடன்ஸோட சிலையெல்லாம் வச்சு அந்த இடத்த ஆக்குபை பண்ணி வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் தான் அப்படின்னு பார்க்குறது வரலாற்றை சொல்கிறாங்க, அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈராக் தான் வந்து ஏதேன் தோட்டமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நோவாவின் காலத்தில் என்ன செஞ்சது டோட்டலாக வந்து அழிஞ்சிருது. அழியும் போது பார்த்தீங்கன்னா அந்த அர்மேனியா பகுதிக்கிட்ட வந்து என்னதுன்னா அந்த அரராத் மலை, அதுக்கு பேர் அர்மேனியா ராஜ்யன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கீழே வரும்போது அது அர்மேனியா இன்னும் இருக்குது. அங்கே வந்து தங்குறதா வந்து சொல்கிறாங்கன்னா இதில் நம்ம வேதத்தில் வந்து பார்க்குறோம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தேடி பார்க்கும்போது இருக்குது அப்படி அந்த இது தங்குனது பலகையெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்கள் வந்து அந்த நோவா வந்து அந்த அரடாத்து மலையிலேருந்து அர்மேனியா தேசத்தில் கீழே இறங்கி வரும்போது அவங்க வந்து எங்கே பலியிட்டாங்கன்னா அந்த மரத்துக்கு அடியில் அந்த மலைக்கு அடியில் இருக்கும்போது அந்த அர்மேனியா பகுதியை சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பரவும்போது எங்கே போகிறாங்கன்னா பாபேலுங்கிற இடத்துல வந்து போகிறாங்க. அந்த பாபேல் இடத்த நோக்கி ஏன் போகணும் அப்படிங்கும்போது, இப்போ இந்த நோவா காலத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாருமே ஆதாமின் சந்ததி. அப்போ ஆதாமின் சந்ததி இருக்கிற காலங்கள் அவங்க வந்து வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ அந்த இவங்க பாபேல்ன்றது ஈராக்,
இந்த ஈராக்குங்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம வாடிப்படி அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக அழிஞ்சு போகுது. ஆனால் இந்த டோட்டலாக அழியும் போது இந்த அழிவுக்கு தப்பி நம்ம போயிட்டு அடுத்து நாம் இங்கே வரும்போது இந்த இடம் தான் நம்மளோட அந்த இடம் வந்து இவங்களுக்கு எப்படி ஒரு மனசில் வந்து தங்கிடும். ஏன்னா ஆயிரக்கணக்கா நூற்றுக்கணக்கா அப்படியே நம்ம ஒரு நம்ம வயசு வரைக்கும் ஒரு 30 மிஞ்சி போனால் ஒரு 80 வருஷத்துக்கு கூட வரைக்கும் ஒரு 25 வருஷத்தில் வாழ்ந்துட்டா கூட இல்லை ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போதே நாங்கள் எந்த இடத்துல இருந்து வந்தாலே நம்ம அந்த ஊருன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் எங்கள் தோட்டம் இருந்துச்சு, இந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம், இந்த இடத்துல இருந்துச்சு, மதுரையில் இந்த இடத்துல சபை இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா பாபேலை நோக்கி போகிறோம். ஏன் வேற பக்கம் போகலாம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஒரு அனுமானத்தில் அனுபவத்தில் நம்ம பேசுகிறோம். அப்போ பாபேலை நோக்கி போகும்போது அந்த பாபேல இருந்து என்ன செய்யறாங்க, மேலே கட்டடங்க. இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த கூட்டங்கள் வந்து இருக்கிறாங்க. பட் ஆண்டவரை அறியாத கூட்டம் என்ன செய்யுது, மேலே நோக்கி என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய திட்டத்தை வந்து விரிவாக்குறாங்க. இந்த பூமியில திட்டத்தை விரிவாக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ராஜ்யம் வந்து எல்லாருமே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இவன் இடம் பத்தலை, காட்டழிச்சு நாட்டழிச்சு என்னத்தெல்லாமோ அழிச்சு என்ன செய்கிறாங்கன்னா அது வந்து சொன்னால் தங்களுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து நிறைய வந்து 1 கோடி தான் நிறைய நிலப்பரப்பு இருக்குது. அது இப்போ ரஷ்யாவில் இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி அவங்க வாழ முடியும். இப்படி இப்போ நம்ம இந்தியாவில் எல்லா இடமும் என்ன செய்கிறாங்கன்னா ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படின்னா வட இந்தியாவில் வந்து பார்க்கும்போது நிறைய வந்து இந்த தார் பாலைவனத்தை விட்டு ஜனங்கள் அவ்வளோவா குடியிருக்கிறது இல்லை. ஆனால் தென்னிந்தியா தான் எல்லா வகைக்கும் ஏற்றதால இங்கே வந்து ஜனசந்தடி நிறைய ஒரு நாடு தென்னிந்தியா இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கை பக்கம் போனீங்கன்னா ஆட்களே இருக்க மாட்டாங்க. ராமநாதபுரம் பக்கம் கூட நமக்கு வந்து ஆட்கள் இருப்பாங்க. சிவகங்கை பக்கம் போனீங்கன்னா ஆட்களே இருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு இந்த நம்ம பேரையம்பட்டி திருமங்கலம் போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே கூட ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் சிவகங்கை போனீங்கன்னா ஒட்டக்காடாக தான் இருக்கு. அப்போ அங்கே வாழ்வாதாரம் இல்லாதனால சரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பட்டணத்தை நோக்கி வந்து அவங்க வந்து பயப்படுத்துகிறாங்க. ஆதி நாட்களில் வந்து இருக்கிற வீடுகளும் இருக்குது. பட் ஆனால் அவன் இளம் தலைமுறை என்ன செய்கிறாங்கன்னா பட்டணத்தை நோக்கி வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி காரியங்கள் வந்து வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து தாங்க வாழுகிறதுக்கு ஏற்ற விதமான நிலத்தில் குடியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே அந்த பூமியில் என்ன செய்யலாம், நமக்கு வந்து எதுவும் இல்லை. அப்போ வானம் எப்படி இருக்குது, ரொம்ப நிறையாவே இடம் இருக்குது. அப்போ அந்த வானம் நிறையா இருக்கும். வானத்தில் போய் குடியிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டுடைய எண்ணம். அதனால அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன செய்வாங்க நாசா. இங்கே நமக்கு என்னது, நமக்கு இது நாசா. இதுக்கு அமெரிக்காவே நாசான்னு நினைக்கிறேன். இவங்க இந்த பேரில் வச்சுருப்பாங்க. இது நம்ம பேர் இருப்பார்ல, ஜனாதிபதி செதுப்பட்டார் இருப்பார், அப்துல் கலாம் இருந்த பேர் அமெரிக்காவே நாசா. இஸ்ரோ அதுக்கு வந்து இஸ்ரோ. இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ நம்ம நினைக்கிறோம் ராக்கெட் விடுறாங்க, எதுக்கு விடுறாங்க, ஏன் விடுறாங்க, நம்ம என்ன யோசிச்சுருக்கோமா? அமெரிக்காக்காரங்க ஃபஸ்ட்டு வச்சுன்னா மனுஷனை கொண்டு போய் குடியேற்றுறாங்க, இறக்குறாங்க. ரஷ்யாவும் பண்ணுது,
சீனாவும் பண்ணுறாங்கன்றத நம்ம நாட்டை வந்து ஹிந்தியை வந்து வச்சுருந்தா ஆராய்ச்சி பண்ணி இந்த ராக்கெட் அனுப்பிட்டோம் அந்த ராக்கெட் அனுப்பிட்டோம் நாங்கள் இப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்லாம் நான் கதை விடுவானுங்க. சரியா? இப்போ இவர் எலான் மஸ்க் என்ன பண்ணுறாப்புல, எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ ஐஎஸ்ஆர் வந்து இஸ்ரோன்னு சொல்லணும். அதாவது நாசானா நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதை வந்து இஸ்ரோன்னு சொல்லணும். ஐஎஸ்ஆர் வந்து இஸ்ரோன்னு சொல்லணும். ஒரு நாட்டுக்கு ஒன்று வச்சுருப்பாங்களா இருக்கு. சரி, அப்போ இது இப்போ எலான் மஸ்க் என்ன பண்ணுறான், மேலே இதெல்லாம் பண்ணி இந்த பிளாட் மாதிரி யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு இடம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து எலான் மஸ்க் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. அப்போ அவன் மேலே அமைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் கீழே எல்லாம் விட்டுட்டு மேலே போகும்போது கீழே இருந்தது போதும் மேலே போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தை வந்து இப்போ இருக்குன்னா, இந்த சிந்தை எப்போவே இருந்துச்சா? பாபேல் நகரம் கட்டும் போதே அந்த சிந்தை மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. ஏன் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த பாபேல் நகரத்தில் உள்ள ஜனங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா இதே கான்செப்ட் தான். என்ன வந்துடும், என்னாச்சு வெள்ளம் வந்து என்ன செஞ்சிச்சு, அழிஞ்சு போச்சு. அடுத்து ஏதாவது பண்ணால் நம்ம சொன்னோம், நம்ம என்ன செஞ்சோம்னா இதில் நம்ம வந்து தப்பிக்கலாம். அதனால நம்ம செஞ்சு மேலே போயிடும். இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது, எரிமலை இருக்குது, காட்டு விலங்கு இருக்குது, பட்டயம் இருக்குது, கொலை இருக்குது. அங்கே வந்து நமக்கு சண்டை போடுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் அவனோட தாட்டுக்குள்ளே இருக்குதா இல்லையா? ஏன்னா இருக்கு, அவசியம் இருக்குது. அங்கேயும் போய் ஆமாம் நோவாவில் பெருகு அந்த இது பெருகுனாங்கன்னு சொல்ல முடியாது. வந்துட்டு அந்த இடத்துல வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் மூவ் ஆகும்போது என்ன செய்கிறாங்கன்னா எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியல. அப்போ மூவாகியே கட்டுறாங்க. 3 பேர் வந்து வேலையை விட்டு இறங்கும்போது பிள்ளைங்கலாம் கிடையாது. 3 பையனும் 3 மருமக்க, இவங்க 2 பேருங்க. இவனே எத்தனை வருஷம் இருக்கானோ அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 350 வருஷம் இருப்பேன். 600 to 950 வருஷம் இருப்பேன். அப்போ அவனுக்கு அடுத்த பிள்ளைகள் பிறந்துச்சா அப்படின்றது நமக்கு வேதத்தில் சொல்லுவேன். ஏன்னா ஆதாமுக்கு அடுத்தடுத்து பிள்ளைகள் பிறகு இப்போ இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் வந்து பெற்றுட்ருக்கேன். அப்போ அவங்க 3 பேருமே வந்து அதுக்கு பிறகு தான் பிள்ளைங்க பெறாங்க. அப்போ வந்து சர்வசாதாரணம், அவங்களுக்கு வந்து ஃபேமிலி கட்டுப்பாடு அந்த இதெல்லாம் கிடையாது. அப்போ நல்லா வலிமையாக இருந்தாங்களா, எல்லாருமே நல்லா வலிமையாக தந்துருக்காங்க, எல்லாருமே நல்லா இருந்திருக்காங்க. அப்போ அது தொடர்ந்து வந்து என்ன செஞ்சுறாங்கன்னா அப்படி குழந்தை பிறந்து எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்துச்சு இல்லை. ஆனால் அந்த 3 பேர் சேர்ந்தது தான் அதை நவுந்து போகிறாங்க, ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி தான் போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேலே எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சுன்னா நம்ம தப்பு வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தையில் தான் வச்சுருக்காங்கன்னா வந்து மேலே வானத்தை வந்து கட்டுறாங்க. இப்போ எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன கட்டுறாங்க, இங்கே இடமும் பத்தலை, இப்போ இதாயிருச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படி இருக்குது. அப்புறம் இந்த இது மழை தண்ணி வெயில் இந்த நீர் இதெல்லாம் வந்து அங்கேயும் தேடுறேன். அங்கேயும் கட்டினாங்க, எது வரைக்கும் கட்டினாங்கன்னா வானத்தெல்லாம் கட்டடம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கட்டினாங்கன்னா எது வரைக்கும் கட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஃபோட்டோலாம் வந்து போட்டிருக்காங்க, அந்த இடத்த கோபுரத்தை போட்டிருக்காங்க, எவ்வளோ வரைக்கும் கட்டினாங்கன்னு போடல. அவள் ஓரளவு கட்டின பிறகு கத்தர் வந்து இடிக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய விஞ்ஞானியெல்லாம் அந்த நாட்களே இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து இஸ்ரேல் நாடு தான் பெரிய விஞ்ஞானி உள்ள நாட்டு சயின்டிஸ்ட்னா அன்னைக்கே அவன் அப்படிப்பட்ட சயின்டிஸ்டாக தான் இருந்திருக்கேன். ஒரு கப்பல் கட்டுறதே அவன் ஒரு சயின்டிஸ்ட் தான் நாளைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. பட் ஆனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவன் செய்கிறான் இல்லையா. கப்பல் கட்டணும்னு சின்ன விஷயமா ஏற்றிட்டு போகிற அளவுக்கு வந்து அவங்க கட்டுறாங்க. செய்கிறது வந்து ஒரு டெக்னிக். இப்போ நம்ம ஆசிரியப்பு கூடாதுக்கு ஏகப்பட்ட பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கத்த கூப்பிட்றாங்க. அதுக்கு ஒரு ஃபேமிலி மட்டும்தான் அதில் வந்து பங்கெடுத்த மாதிரி வேத வலிமை சொல்கிறாங்க. மற்றவங்க பண்ணாங்கன்னா 1 வருஷம் கட்டுறாங்க, வேறு யாரும் வந்து சேர்ந்து கட்டுவது. ஏன்னா கேலி தான் பண்ணுறாங்க. ஒரு வேலை சம்பளத்துக்கு வந்து பண்ணினாங்களா அப்படிங்கிறது இல்லை. படத்தை பார்த்தாலும் நமக்கு ஆச்சரியமாக டிசைன் வந்து அந்த கட்டமைப்பை பார்க்கும்போது நமக்கு சாதாரண கப்பலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமான காரணம். அப்போ அந்த நாட்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க கட்டுறாங்க. இந்த நாட்களை வந்து கட்டுறாங்கன்னா அன்னைக்கு இருந்த சயின்டிஸ்ட் மூலம் இன்னைக்கு இருக்கு. அவனுக்கு எங்கே போய் பார்த்தாலும் அவனை மிஞ்சி ஆள் கிடையாது. ஏன்னா அவன் ஆரம்பத்தில் அப்படிப்பட்டவங்க தான் இருந்திருக்கு. அப்போ இது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கீழே உள்ள உலகம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற நினைப்பில் கூட என்ன செய்யலாம், அவங்க வந்து மேலே வந்து கட்டலாம்.
அப்போ அன்னைக்கு உள்ள காரியங்களுக்கு இன்னைக்குள்ள காரியங்களுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம என்ன சொல்லணும், ஐயா அன்னைக்கு அது இல்லை இது இல்லை, அதில் வச்சே கட்டிட்டாங்க, இவர் தஞ்சாவூர் அரண்மனை அது இல்லை அதை வச்சே கட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே இருக்குது கட்டுறாங்க. அப்படி போது எல்லாமே இருந்தாலும் வானத்தை தொடுற அளவுக்கு கட்டடம் கட்டிருக்காங்க அந்த நாள்ல. இன்னைக்கு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அப்புறம் மேலே போய் இருக்கலாம்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, வானத்தை தொடுற அளவுக்கு என்ன சொல்கிறாங்க, கட்டடம் தானே கட்டுறாங்க. கட்டடம் தானே ஆசைங்க 11:8. இந்த பாவில வந்து யார் கட்டத்தோட என்ன கடிச்சு கட்டினாங்க? இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர்கள் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இருந்தார். அப்பொழுது கர்த்தர், இது ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே வாசனையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். சரி, அதுல வந்து செங்கல் கட்டினாங்க. அப்ப இதே மாதிரி ஒரு சிந்தனை அன்னைக்கு இருந்திருக்கணும். அது முன்னாடி அப்ப செங்கல்ல கட்டுறாங்க அப்படிங்கும்போது, இப்ப செங்கல்ல கட்டக்கூடிய ஞானம் அன்னைக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது அதுக்கு முன்னாடியே வந்து 10வது அதிகாரத்திலே வந்து கட்டடம் வந்து பட்டணத்தை உருவாக்கக்கூடிய இது காரியம் இருக்கும்ல. அவன் நிம்ரோது போய் கல்நே பட்டணம் கட்டினான் அப்படின்னா இது வந்து வானத்தை அளவு அப்படின்னு கட்டும் போது பார்த்தீங்கன்னா அவன் செங்கல்லே என்ன செஞ்சிருக்கேன், கட்டடம் கட்டுறான். ஒருவேளை நகரத்தை கட்டினாங்க அதை குறித்து சொல்லியிருக்குதா, இல்லை இதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஆனால் அன்னைக்கு உள்ள அதே இஸ்ரேலருக்குரிய அந்த அந்த பிரெயின் தான் இன்னைக்கு என்ன செய்யுது, வேலை செய்யும். இனி எங்கே போய் நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தாங்கன்னா அங்கே யார் இருப்பா, இஸ்ரேல் மக்களுடைய அந்த விஞ்ஞானம் தான் என்ன செய்யும் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய ஞானம் உடையவங்க. இந்த கீழ் வந்து இங்கே கப்பல்லே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்களே நோவாவுடைய இதில். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த இப்போ மேலே ஊழியம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாதா அப்படின்னு. ஆண்டவர் வந்து நமக்கு வந்து எல்லாமே என்ன செய்யறாருன்னா, நமக்கு என்ன சொல்றாரு, ஆளுகைக்கு தான் நமக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். நமக்கு தான் ஆளுகைக்கு வந்து ஒப்பு கொடுத்துருக்காரு. ஆளுகை செய்கிறதுல தவறு இல்லை, கண்டுபிடிக்கிறதுல தவறு இல்லை, அனுபவிக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக வரும்போது அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அது என்ன செய்யணும், பிசாசின் காரியங்களை மாறிப்போம். இப்போ எலான் மஸ்க் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்பேஸ் உண்டாக்கி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது அது தவறு கிடையாது. ஆனால் அவன் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தால் தேவனுடைய பார்வையில் அவன் வந்து விளையாட பெற்றான். ஆண்டவர் கொடுத்த ஞானம் இல்லாமல், ஆண்டவர் கொடுத்த திறமை இல்லாமல் ஒருத்தர் வந்து நான் பணக்காரன் ஆகிறேன்னா, இப்போ நம்மளே வச்சுக்கோங்க, பணக்காரன் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு திறமை தான் வேணும். இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டாரு, அதனால நம்ம வந்து கொடுக்குறோம், எனக்கு இதில் சிந்தையெல்லாம் சொல்ல போய் நம்மளும் என்ன எல்லாமே எஃபர்ட் போட்டோமா, பால் பண்ண வச்சு பார்த்தோம், எதெல்லாமும் ஒன்று பண்ணி பார்த்தோம். ஆனால் அது நமக்கு வந்து கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, அதனால நமக்கு வந்து நஷ்டம் வந்துருச்சு. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு பிறகுதான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டாங்க. ஏற்கனவே கூப்பிட்டுருப்பாரு, நமக்கு தெளிவு இல்லை, எல்லாமே இல்லாத பட்சத்தில் கர்த்தர் திரும்பவும் பேசும்போது நம்ம அதுக்குள்ளே வந்து அப்போ ஒரு மனுஷனை வந்து திறமையாக படிக்க அவன் வந்து நான் பணக்காரன் ஆகக்கூடிய திறமையை வந்து கர்த்தர் கொடுக்காம யாருக்குமே வராது. அது நல்லா படிக்கிறேன், அவன் கர்த்தருக்குள்ள இல்லை வேறு பிச்சையா, கூகுள் பிச்சை, சுந்தர் பிச்சை, நல்லா அவன் பெரிய லெவலுக்கு போகிறாங்க. இப்போ சமீபத்தில் ஈரோடில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் வந்து
வெளிநாடு ஏதோ ஒரு நாடு போட்டிருந்தேன், எத்தனையோ கோடி வந்து கவர்மெண்ட் கொடுத்து படிக்க வைக்குது, அவங்க கூப்பிடுது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குமா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரையும் வந்து எங்கேருந்து வந்தாங்க, இன்னும் அந்த ஆதாம்லேருந்து வந்து நோவாவுடைய சந்ததியிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த பிரெயின் வந்து என்ன செய்யுது, கலப்பினமாக இருந்தாலும் அது கிரியை செய்யுது. எல்லாருக்கும் என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுத்தது திறமையில தான் என்ன செய்யறாரு வெளியில் வர்றான். அப்போ எலான் மஸ்கோட திறமையில இன்னைக்கு வந்து டாப் லெவலில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய மனுஷனாக இருக்கும்போது கர்த்தர் செய்யறாரு பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறாரு, அக்செப்ட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ பிரியம் இல்லாமல் எந்த காரியம் செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக போயிடும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாரு, கர்த்தர் செய்யறாரு தேசங்களுக்குள்ள என்ன செய்யறாரு, மிருகங்களை அனுப்புகிற தேவன் தேவன். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா இஸ்ரவேலர் தேசத்துக்கு தான் சில மிருகங்களை அனுப்புறேன்னு சொல்லி, ஏன்னா டாப் லெவலில் இருக்கிறாங்க. இந்த எசேக்கியேல் படிக்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, முதல்ல எப்படி இருந்தாங்க, நோவா காலத்துல டாப் லெவலில் இருந்தாங்க. இது பாபேல் குமரன் கட்டுறது, நீங்க அது பேர் என்ன, நம்ம சண்டை ஒரு 5 ராஜாக்களுக்கு 4 ராஜாக்களுக்கு சண்டை நடக்கும்போது 12 வரும்போது அந்த இடத்துலயுமே நிலக்கேணி இருந்தது, நிலக்கீழ் இருந்தது, அதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா அது கண்டுபிடிக்காம அது வேதத்துல எழுத முடியாது, வார்த்தைகள் வந்து வராது. அப்போ அந்த டாப் லெவலில் இருந்தவங்கள்ட்ட என்ன செய்யறாரு, கர்த்தர் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கி அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆனால் இவங்க எப்படிப்பட்ட நிலைமையில கடந்து வந்தாங்க, மேய்ப்பரா ஆடு மேடு மேய்க்கிறவங்களா அப்படியே கடந்து வந்து அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ராஜா கொஞ்சம் அடிமைப்பட்டு அப்புறம் அங்கேயே என்ன செய்யறாரு, கர்த்தர் வந்து பிரித்து எடுத்து தன்னுடைய ஜனம் திரும்ப தன்னுடைய ஜனம் சொல்லி என்ன செய்யறாரு, என்ன பண்ணுறாரு, பிரித்து எடுத்து திரும்ப ஆபிரகாம் மூலம் உயர் மூலம் வந்து நோவா கிட்ட வரும்போது பழையபடிக்கிற சரி அதுலேயும் பிரித்து எடுத்து என்ன செய்யறது, உலகத்தில் வந்து இப்போ நோவாவின் சந்ததி தான் இந்த உலகத்தில் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வேறுபட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவங்கள நடத்திக்கிட்டே வரும்போது அவங்க சில விக்கிரக வழிபாடுகள் வரும்போது நிறைய என்ன செய்கிறாங்க, விக்கிரகங்களை வழிபடுறாங்க, தவறான பாவங்கள்லாம் செய்யும்போது என்ன செய்கிறாரு, கொடிய மிருகங்கள் என்ன செய்யறாரு தேசத்துக்குள்ள அனுப்பும்போது ஒவ்வொரு கொடிய மிருகம் பார்க்கும்போது கள்ள தீர்க்கதரிசி குண சுபாவம் கொண்ட ராஜாக்களை அனுப்பி அந்த தேசத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடுறாரு. தேசத்துக்கும் சரி மனுஷனுக்கும் சரி எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு, 3 மேய்ப்பர்கள் 3 பட்டயம் அப்படிங்கும்போது 4வது மிருகத்தை கொண்டுட்டு வர்றாரு. இப்போ எக்ஸ்ட்ரா எதுக்கு கொண்டுட்டு வர்றாரு அப்படி பார்க்கும்போது அந்த எண்டு வரும்போது என்ன செய்யறது, மிருகத்துடைய ஆட்சி வந்து அங்கே எப்போ எந்நேரம் வந்து அந்த மிருகத்தின் ஆவியானது என்ன செய்யுது, 3 பட்டயம் இல்லை 3 மேய்ப்பர் 3 விதமான நியாய தீர்ப்பு, என்னது பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய். திரும்ப 4வது என்ன சேர்க்கிறாருன்னா கொடிய மிருகத்தை அனுப்பும்போது அந்த மிருகத்தை என்ன செய்யறாரு ஆட் பண்றாரு. எப்போ ஆட் பண்றாரு, அந்த 3க்கு மேலே வரும்போது அது சேர்ந்து மிருகம் வந்து ஆட்சி செய்யுது. பட்டயத்தை அனுப்புறாரு, பஞ்சத்தை அனுப்புறாரு, கொள்ளை நோய் அனுப்புறாரு, அதுக்கு மேலேயும் பாவம் செய்யும்போது என்ன செய்யறாருன்னா மிருகத்தின் ஆவி வந்து அங்கே என்ன செய்யுது, ஆட்சி செய்யுது. அப்போ இந்த லாஸ்ட் இப்போ நம்ம இப்போ அன்னைக்கு உள்ள உலகத்துல இஸ்ரவேல் சரித்திரம் பார்த்துட்டோம். நம்ம நாட்டு சரித்திரத்தை பார்க்கும்போது டோட்டலா மிருகத்தின் ஆட்சி தான். டோட்டலாக மிருக மிஷினரி வர்றான், யார் வர்றா, நம்ம தோமா வர்றது நம்ம பார்க்குறோம். வேறு யாரும் அந்த ஆதி அப்போஸ்ல வந்து வேறு யார் வந்தது தெரியல. அப்புறம் மிஷினரிஸ் நிறையா வர்றாங்க. ஆங்கிலேயர் காட்சியில் இந்த நாட்கள் என்ன செய்கிறாங்கன்னா சாட்சியை வந்து இப்போ ஸ்டெயின்ஸ் நமக்கு வந்து சாகிறாங்க. சாதாரணமாக உள்ள நம்ம விசுவாசின்னு சொல்லி சொல்கிறோம் போதும் சொல்லி நிறைய பேர் செய்கிறாங்க. வட இந்தியாவில் மணிப்பூரில் இந்த காரியங்கள் நடக்கும்போது என்ன செய்கிறாங்க, அங்கே ஏதாவது மிருகத்தின் ஆட்சி. ஒரு தேவ பிள்ளையை வந்து கொல்றவன் யாரு, மிருக ஆட்சி. ஆமாம். அப்போ ஹிட்லர், ஸ்டாலின், வேற யார் இருந்தா, சிங்கிஸ்கான், வேற நிறைய பேர் வந்து பொதுவான தலைவர்கள் வந்து பார்த்து அரசியல் பேசுவாங்க, அலெக்சாண்டர், இப்படிப்பட்ட காரியங்களை வந்து வர்றாங்க. ஆனால் இப்போ உள்ள நாட்கள் வந்து மிருகத்தின் ஆட்சி வந்து எப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி எது மிருகத்தின் ஆட்சி, RSS பிஜேபி வந்து மிருகத்தின் ஆட்சி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கும்போது அது மிருகத்தின் ஆட்சி. வேற யார் இருக்கிறா, அவங்க அந்த குரூப் தானே. RSSோட தாக்கம் தான் அவங்களுக்கு சேர்ந்துருக்காங்க. அவனுடைய ஆட்சி எப்படிப்பட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் போது அவன் சப்போர்ட் பண்ணுறானா, சப்போர்ட் பண்ணல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து விரோதமாக எழும்பும் போது தான் அவன் யாரும் மிருகமாமா, மிருகத்தின் ஆட்சி தான் அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களை டச் பண்ணாத வரைக்கும் கத்தனை செய்ய மாட்டாருன்னா அது நியாயத்திற்குடைய நமக்கு கொடிய மிருகங்களை அனுப்புறது. யாருக்கு அனுப்புறாரு, நமக்கு.
இப்போ இஸ்ரேலருக்கு யார் அனுப்பியிருக்கிறாரு? ஹமாஸா? ஹமாஸு, லெபனான் ஹமாஸ் தீவிரவாதி. அப்புறம் இது ஈரான் நாட்டுக்காரன் அவே ஒருத்தன். அப்புறம் லெபனான்லேருந்து ஒருத்தங்க வருவாங்க தீவிரவாதி. இவங்கெல்லாம் யாருன்னா கொடிய மிருகம் இஸ்ரேலுக்கு விரோதமாக. இன்னைக்கு நமக்கு யார் வந்திருக்குன்னா ஆர்எஸ்எஸ் தாக்கம் உள்ள அந்த பிஜேபிக்கு நமக்கு விரோதமான கொடிய மிருகத்தை கத்தர் எழுப்பியிருக்கிறார். வேற யாரும் எழுப்பியிருக்கிறா இந்த நாட்கள்ல? உக்ரைனுக்கும் இது பாருங்க ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்கும்போது அவங்க 2 பேருமே கொடிய மிருகம் தான். இப்போ இவன் கர்த்தருக்குள்ள இருக்கிற அப்படிங்கும்போது போர் செய்தாலே அவன் யாரு? கொடிய மிருகம். ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் எல்லையில சண்டை போடுறேன் அப்படிங்கிற போது அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த லிஸ்ட்ல கொண்டு போயிடுவார் கர்த்தர். அதுவுமே தேசம் அமைதியாக இருக்கணும். நியாயபதி காலத்தில் பார்க்குறோம், யோசபாத் காலத்தில் பார்க்குறோம், தாவீது காலத்தில் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க? கொடிய மிருகம்போது பெலிஸ்தெல்லாம் அடக்கி ஒடுக்கி, அம்மோனியெல்லாம் அடக்கி ஒடுக்கி அவன் ஒரு ஆட்சி செய்கிறேன். சாலமோன் காலத்தில் ஒரு ஆட்சி இருக்குது. அதுக்கு பிறகு வரும்போது அவங்க அந்த புற ஜாதிகள்லாம் எழும்பி ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கும்போது அது கொடிய மிருகத்தின் ஆவி, அந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி இதை செய்ய ஆட்சி செய்யும். இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட விதத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆட்சி செய்கிறாங்க பார்க்கும்போது யாரு? பிஜேபி நமக்கு சில மிருகத்தின் ஆய்வுனாலும் சரி நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற தேவனாக இருக்கிறோம். எப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு? நாம சரி தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நம்ம கிரியை நடப்பிக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? இப்போ நம்மளை நாம நல்லது நமக்கு நம்மளுடைய ஏக சகோதரர் தாக்கப்படுறாங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இந்த கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறதுனால என்ன செய்யற? பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. மிருகத்தின் மூலமா கொடுக்குறாரு. மணிப்பூர்ல கொடுக்குறாருன்னா மிருகத்தின் மூலமா. இன்னைக்கு நீங்க எங்கேயும் அடிச்சு கொண்டுட்டாங்க சொன்னாங்க. கன்னியாகுமரி சைடு ஒரு போதகர் அடிச்சே கொண்டுட்டாங்க. அது சர்வசாதாரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்வசாதாரண உலக அளவில் வரும். நீங்கள் சோமாலியா, நைஜீரியா எடுத்துக்கிட்டா என்ன அந்த மிருகத்தின் சாட்சி எல்லாத்தையும் கொண்டு குவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அமெரிக்கா ட்ரம்ப் கூட சரி நான் அறிக்கை விட்டேன், நான் நைஜீரியா சப்போர்ட்டுக்கு நான் வருவேன்னு சொல்லி பார்த்துட்டேன். அந்த வசந்தி சிஸ்டர் என்ன செஞ்சாங்க? பையன் வந்துட்டா இல்லையா? இந்த மாதிரி நடந்து உலகத்துல ஒரு மூலையில ஏதோ ஒரு நாட்டுல இன்னைக்கு நமக்கு சரி நடந்த மாதிரி தேடி பார்க்கறது கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது இல்லை. அப்ப எதுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு? நைஜீரியாவுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, நமக்கு அனுமதிச்சிருக்காரு. அது சில இடத்துல இது தேவசித்தம். தேவசித்தம் என்னைக்குமே நம்ம சொல்றாது சொன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்குறவங்க இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறது தேவ சித்தம். ஏன்னா இந்த உலகத்துக்கு தேவன் இருக்கிறாருன்னு சொல்லுகிறதுக்கு அவருக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃப் தான் தேவனுடைய பிள்ளைங்க. அந்த தேவனுடைய பிள்ளைங்க நாசமா போட்டுன்னு நினைக்கிறேன். யார் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் நாசமா போட்டு நான் நம்மளால சொல்லிடுவோம். அவருக்கு அப்படி எண்ணம் கிடையாது. எப்படியாவது வந்துடணும். ஆனா விசேஷமா பிரித்தெடுக்கப்பட்ட நம்மளமா இருக்கிற தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்கள் பிசாசு செய்யறான், அவன் கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம ரத்த சாட்சியா நின்று ரத்தம் சிந்துறதுக்கு ஆண்டவருடைய தேவ சித்தம் இருக்கும்போது நம்ம சிந்தும் போது அந்த ரத்தமானது இந்த பூமியில சிந்தப்பட்டு அநேக பரிசுத்தவான்களை நினைக்கிறேன். ஒரு தமேந்திய கொண்டா எத்தனை ரத்த துளி சிந்துதல் ரத்தத்துல இருக்க அணுக்கள் இருக்கு, அத்தனை பேர் கர்த்தர் எழுப்புகிற தேவன். அப்படி இருக்கும்போது அந்த மிருகத்தின் ஆட்சி என்னை ஏன் கொல்லுது அப்படிங்கும்போது இந்த கிறிஸ்தவ சமுதாயம் என்ன செய்யுது? ஆண்டவருக்கு பிரியமில்லாம வரும்போது என்ன செய்யறாரு? ஆண்டவர் இந்த மிருகத்தின் ஆவியை எழுப்புகிற தேவனா இருக்கிறார். இப்ப என்னை எதுக்கு அவர் இறையா கொடுக்குறாரு போது நான் செய்த பாவத்தின் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நான் செய்யக்கூடிய பங்கு ஒரு ரத்த சாட்சி கீழே ரத்தத்தை சிந்துறாரு அப்படின்னா இந்த ரத்தத்தின் நிமித்தமாக எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் செய்து எழும்பணும். இந்த தேசத்தை என்ன செய்யணும்? மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் செய்றாரு. 3 பட்டை இருக்கும்போது 4வது கொடிய விலங்குகளை கொண்டு அழிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மிருகத்தின் ஆட்சி. அப்ப அந்த மிருகத்தின் ஆட்சி என்னைக்கு இருந்துச்சு? ஆபிரகாம் காலத்துல அதுக்கு முன்னாடி 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது. அப்புறம் அடுத்தது இஸ்ரேல் சரித்திரத்துல பார்க்கும்போது நிறைய பார்க்குறோம். கிரேக்க ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் அப்படிலாம் எல்லாத்தையும் பார்க்குறோம். 4 ராஜ்யம் 5 ராஜ்யம் பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பா பார்த்தா யாரு? பிஜேபி நமக்கு ஒரு மிருகத்தின் ஆட்சி. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற யாரு? இஸ்ரேலை பத்தி பார்த்தா ரஷ்யா, உக்ரைன் யாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்களா? அங்கே மிருகத்தின் ஆட்சி. இது பாகிஸ்தான் சண்டை போடுது.
ஆப்கானிஸ்தான் சண்டை போடுறாங்க, கஜகஸ்தான் சண்டை போடுறாங்க, மக்களை அடக்கி ஒடுக்கி ஆளுறாங்களே. அது முஸ்லீம் நாட்டில் ரொம்ப இருக்கும். இந்த பரதா போடுறது, பெண்களுக்கு வந்து ரொம்ப இது கொடுக்குறது கிடையாது, பட்டயத்தை எடுக்கிறது, ஷூட் பண்ணி ஆர்டர் வச்சுக்கிறது, கண்ட்ரோலாக நாட்டை வச்சுக்கிறேன்னு சொல்லி கட்டுப்பாடோடு இருக்கும். அது ஒரு மிருகத்தின் ஆட்சி. ஒரு சபையை தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கிற ஒருத்தர் அப்படி பார்க்கும்போது அதுவும் மிருகத்தின் ஆட்சி. இப்போ நான் சபையை வந்து ஒரு கட்டுப்பாடாக வைக்கலைன்னா செதறி போகும். அதனால சகரியா பொண்ணுடைய அந்த கட்டமைப்பு வந்து ஒரு அந்தி கிறிஸ்துவின் மிருகத்தின் ஆட்சிக்குரியது. அதாவது வச்சிருக்கிறான்னு தெரியல, நான் அனுபவத்தினால நான் வந்து சொல்றேன். அப்ப எந்த சபையை வந்து நான் கட்டுப்பாடுக்குள்ள வச்சாதான் என்ன செய்ய முடியும்? சகரியா போனோம். அதாவது ஃபெல்லோஷிப் உண்டாக்குன்னா அடுத்து யாரையும் அந்த ஆழத்துல இணைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபெல்லோஷிப் இணைக்கிறாங்கன்னா ஆட் பண்ணவே கூடாது, அவ்வளோதான் ஃபெல்லோஷிப். அதாவது 10 பேரை கண்டுபிடிக்கணும். 10 பேரை கண்டுபிடிச்சிட்டு அந்த 10 பேரை இணைக்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட் ஆகும். அப்போ கொஞ்சம் வயசு பிள்ளைங்க பிரிச்சு எடுத்தேன் வாலியத்தில். அப்புறம் வந்து ஆட் பண்ணும்போது அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன பிள்ளைய வெளியில் விட்டுட்டார். திரும்ப ஆட் பண்ண மாட்டேன். இந்த ஃபெல்லோஷிப் இதுதான் அந்த சீஷத்துவம், இது போதும், ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இந்த வீட்டு சபைன்னு சொல்லி ஒருத்தர் நடத்துகிறார்ல, ஒரு கலெக்டர் உமாச்சந்திரன். ஆமாம், அதெல்லாம் ஒரு விதமாக போயிட்டு இருக்குது. அதாவது சபைக்கு சத்தியத்துக்கு விரோதமான வீட்டு சபை, எனக்கு கட்டடம் வேணாம், அது வேணாம், இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு வீடாக கூடுறேன், அந்த நாட்களில் கூடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு சத்தியத்தை தசை திருப்பி கொண்டு போகிறோம். அதனால சபையை வந்து என்ன செய்ய, ஒரு வீட்டு வீடாக கூடுறேன் அப்படி போது இந்த நாட்கள் என்ன செய்ய முடியும், வீடு வீடாக கூடுறேன் போது RSS தொல்லையெல்லாம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் தொல்லையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த சத்தியத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா நல்லா ஒன்றுமே இருக்காது. அதில் இதையும் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அந்த சத்தியத்தின் தெளிவு இல்லாதனால வச்சுறாங்க, எதுக்கு நம்ம வந்து கட்டடம் கட்டணும், இந்த கட்டடத்தில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெட்டு போட்டால் போதுமானது, ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டியது அப்படின்னு எல்லாமே பண்ண வேண்டிய தவறு நான் சொல்ல வரேன். ஆனால் அதை வந்து மக்களை வந்து துன்புறுத்தக்கூடாத வகையில் கத்தர் ஆயத்தம்னு என்ன செய்யலாம், டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணினார் தாவீது? தன்னிட்ட இருந்ததை கொடுத்தாரு. அங்கே இருக்கிற பிரபுக்கள்கிட்ட தான் கேட்டார், எல்லார்ட்டையும் கேட்குறான், பிரபுக்கள்கிட்ட தான் கேட்காரு. யாருக்கும் அதை வசதி பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய பணக்காரன் பிரபுக்கள் பணக்காரங்கிட்ட கேட்டு சேர்த்து வைக்கிறாரு. ஆனால் இவங்க சாலமோன் என்ன செய்யணும், வரி போடுவார். அதனால தான் அவருடைய ஆட்சியை தக்க வைக்க முடியும். ரெகோபியா மட்டும் கேட்குறவங்க வீட்டுக்காரர் சரி, அவங்க அப்பா வந்து செஞ்சார், ரொம்ப எங்களுக்கு வரி போட்டு எங்களை கொடுமைப்படுத்திட்டாரு, அதனால நீ குறைச்சிக்கோ. அவன் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பனோட நிறையா வாங்க வேண்டாம், எங்கள் அப்பா வந்து இந்த ஒரு சுண்டு வரலாம், நான் இடுப்பளவு வாங்க வேண்டாம், நிறையா வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனோட ஆட்சி வந்து கல்வி. அப்போ நம்ம வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஸ்தலம் ஆரம்பிச்சிருக்கிறோம், அதில் வந்து எல்லா வசதியும் பண்ணால் வருகிற ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேனு கடியில் இருந்தானா, இது ஏசி கடியில் இருந்தானா, அவனுக்கு அதுக்கு ஏசி சரிச்சுங்க. ஏசி கடியில் இல்லாத வந்து ஏசி கடியில் இருந்துட்டு போய் அனுபவிச்சுட்டு போகட்டுமே, சந்தோஷமா ஆராதிங்க அப்படி. ஆனால் அந்த ஏசி போடுறதுனால ஜனங்கிட்ட போய் எனக்கு நீங்கள் ஏசி போடுறேன் உங்ககிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அபிப்பிராயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ல் 1 வாங்குறது வந்து அது சத்தியம் இல்லையா அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு நம்மகிட்ட வர்ற ஒரு விசுவாசியா ஒரு யாரோ ஒரு பெரிய பணக்காரனும் சின்னவனும் இல்லாதவனும் அவங்க கிட்ட வந்து நான் சபை கட்டுறேன், எனக்கு இந்த சபைக்கு நீ இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இல்லை நான் வந்து தேவைகள் எல்லாம் அது சரி நான் வாசிக்கும் போது சரி நமக்கு இதில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துறேன், அட்லீஸ்ட் ஒரு பாயாவது வாங்கி கொடுத்தாருன்னா இத்தனை வருஷம் நீ சபைக்கு வாதி அப்படி நினைச்சக்கூடாது. அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. மனம் ஊந்து செய்கிறாங்கன்னா கூட நான் அதை கஷ்டப்பட்டு நான் அந்த பாயை வாங்கி போனால் அவங்களோட சூழ்நிலை பார்க்கணும், வேண்டியது இல்லை. பாயை வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு இடம் செய்கிறது, பண வசதி இருக்குது, நீ ஜெபம் பண்ணும். அப்படி அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அந்த ஆத்மா சோர்ந்து போகுது, கொஞ்சம் கொடுக்கறதுனால அவனை குட்டிக்கிட்டே இருந்தாலும் செய்யணும், ஆத்மா செய்யணும் சோர்ந்து போகும். ஐயோ இப்போ நம்ம செய்யலையே ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு போறேன். அது கொடுக்கக்கூடிய எண்ணத்தை கர்த்தர் உருவாக்கணும். எண்ணத்தை கர்த்தர் உருவாக்க மாட்டாரு, நாம அதை உருவாக்கிக்கணும். இதை ஆசீர்வதிச்சுக்கான இது எதுக்கு ஆசீர்வதிக்கான சத்தியம் வந்து அவங்களுக்கு செய்யணும், சத்தியத்தினால கட்டப்பட்டிருக்கணும். வந்து அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கூடாது. சபை நடத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்தினால கட்டணும். சத்தியத்தினால கட்டாம என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்னுடைய ஆளுகைக்குள்ளதான் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. அவங்கள கட்டாயப்படுத்துறது அந்த மிருகத்தினால். எந்த ஒரு ஆத்மாவையும் இன்னைக்கு உங்களை வந்து இப்போ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி சில நேரங்களை பேசாம விட்டுரு. அப்போ ஆளுகை செய்ய வேண்டிய நேரம்னு ஒண்ணு இருக்குது, அது ஸ்பிரிச்சுவல் மட்டும்தான் ஆளுகை செய்யும். மற்ற நேரங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. இது வந்து மிருகத்தின் ஆட்சி. ஒரு கணவன் மனைவிகள் வந்து ஒரு மனைவி வந்து கணவனை டார்ச்சர் பண்ணி ஓவர் கம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க.
அப்புறம் சரி ஒரு ஒரு கணவன் நினைச்சிட்டாங்கன்னா லேடிஸ் நினைச்சிட்டாங்க ஒரு கட்டுப்பாடு கொடுத்து கொடுமைப்படுத்துறாங்க. இது காலங்காலமாக வரும்போது பெரியார் காலங்கள் படித்தோமா, பெரியார் காலங்களில் வில்லியம் பேரி காலங்களில் என்ன செய்யுதுன்னா அதுல இருந்து ஒரு மீட்பு வரும். அப்போ அது வரைக்கும் என்ன நடந்திருக்குது? மிருகத்தின் ஆட்சி என்ன செய்யுது? அவங்கள வந்து சரி ஆளுகை செய்யுது. இன்னைக்கு சபை கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு நீ பூ வைக்காத, பொட்டு வைக்காத, நகை போடாத, முக்காடு போடாத, அதுவும் என்ன செய்யுது? மிருகத்தின் ஆட்சி. இப்படிப்பட்டு ட்ரெஸ் பண்ணாத, நீ மேக்கப் பண்ணாத. இது அதாவது நேச்சர் எப்படின்னா நார்மலாக எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குன்னா சாத்தானுடைய கிரியையில தான் இருந்து வர்றேன், உள்ள வர்றேன். அவங்கிட்ட வரும்போது இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது அது எப்படிப்பட்ட போயிடுது. எந்த ஒரு பிரசங்கத்தை நீ அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்லாம் சொல்ல நீ தூங்காத, முழிச்சுக்காத, எந்திரிக்காத, இந்த மாதிரி காரியங்கள் சொல்லும்போது அது எப்படிப்பட்ட மிருகத்தின் போதகம், மிருகத்தின் ஆட்சி. அது பிரசங்கம் பண்ணுனா என்ன செய்யணும்? அந்த அவனுடைய ஆத்மா வளர்கிறதுக்கு ஏதுவான வார்த்தைகள் சொல்லணும். வந்து நீ சபைக்கு வந்தா நீ இப்படி வா, அப்படி வா, நீ என்ன தூங்குற, நீ என்ன இப்படி பேசுற, நீ அப்படி பேசுற, அப்படி நிறைய பார்க்குறோம். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்சி? மிருகத்தின் ஆட்சி. சபையில நான் பாஸ்டரா இருக்கிறேன், நான் வந்து சபை போதகரா இருக்கிறேன், நான் பேசாம யார் பேசுவா அப்படிங்கிறது என்ன செய்யறேன்? தாறுமாறா பேசுகிறதுக்கு தேவனுடைய பலிகூடம் என்னைக்குமே என்ன செய்யாது? அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. நம்மளா நினைச்சுக்கிறது. ஆமா, அப்ப சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது அந்த பிரசன்னத்தின் தன்மையை உணர்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யுது? அது வராது. ஏன் வரல அப்படிங்கும்போது அதை பிசாசின் ஆளுகள். இப்போ நீங்க இங்க வாங்கினே அது மாட்டேது, வரமாட்டேங்கும் போது பிசாசை வரட்டுவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் நிறைய பேசுறது அதுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அங்கே என்ன இருக்குது? அவங்களுக்கு ஏதுவா இருக்குது. நான் காலையில 5:30 போற ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துட்டு நான் அப்படியே போயிடுறேன். அப்ப அதோட லைஃபை பார்க்குறேன். இல்லை எப்படி இருக்குது லைஃப்? ஆண்டவருக்கு போராட்டம் வந்து ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படாத போது அங்கே என்ன நடக்கும்? தூக்கம் வரும். ஒன்று. ரெண்டாவது, தூங்க வைக்கிறது யாரு? சபைதான். ஆத்துமாக்கள் தூங்குது அப்படின்னா அந்த நடத்துகிற போதகரோ இல்லை ஒர்ஷிப் பண்ற போதகரோ யாரா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல இருந்து தன்னை அர்ப்பணிச்சு நான் அன்னைக்கு போறேன், ஆண்டவரே இந்த இடத்துக்கு போறேன், அங்கே ஒரு அசைவை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த தூங்குற ஆட்களை யோசிக்க மாட்டாங்க, எந்திரிச்சிருவாங்க. இதைத்தான் டேவிட் பாஸ்டர் காலங்களும் வந்து பார்க்குறோம். அவர் வந்து ஆஃப் அன் ஹவர், அவருக்கு அவர் ஆஃப் அன் ஹவர் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10-15 நிமிஷம் வந்து பாட்டு எதை பாட விடுவார். அப்புறம் முழங்கால் ஆற்றுலேயே முழங்கால் போட்டுருவார். நீங்கள் இருக்கு வந்தீங்களா? ஆல்ட்ரலே அதை மறைச்சிக்கிறோம், ஆனால் முழங்கால் போட்டுருவோம். பட் அந்த 15 நிமிஷம் அந்த ஜனங்கள் வந்து அந்நிய பாஷையில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது போதகர் செய்ய வேண்டிய வேலை. இவன் இப்படித்தான் இருப்பேன், நான் போனால் அப்படித்தான் தூங்குவேன் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து அர்ப்பணிக்கணும். 10 சீஷர்கள் இருக்காங்க, அந்த சீஷர்கள் வந்து நம்ம உருவாக்கிட்டா அவங்க வந்து என்ன செய்வாங்க? என்ன பண்ணிடுவாங்க? பிரசங்கத்தை கேட்டுருவாங்க. நம்ம சாமி பேசலாம் இல்லையா? பிரசங்கம் கேட்கறது அங்கே வந்து ஒரு எழுப்புதல் இருக்கு. அப்படி தவறு என்னை பொறுத்தவரை. ஏன் தவறுனா சீஷத்துவத்தில் இருக்கிறவனுக்கு என்ன இருக்குது? பாடுகள் இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், போயிட்டு வந்திருப்பேன், டயர்டாக வந்திருப்பான், தூங்கக்கூடிய நிலம் வந்து கண்ணை முடிய செய்வான், சாயிற தருணங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்போ அவனை தட்டி எழுப்பணும் அப்படின்னா யாருடைய அர்ப்பணிப்பு இருக்கணும்? ஒரு போதவனுடைய அர்ப்பணிப்பு. நான் தேவனுடைய பலிபீடத்தில் நின்று பேசும்போது என்ன செய்யணும்? ஆத்துமாக்கள் வந்து மறுரூபமாகணுங்கிற அந்த தாக்கம் உள்ள போதகன் இருந்தால் தான் அந்த சபையில் என்ன செய்யும்? அந்த ஆண்டவருடைய பிரசனை என்ன செய்யணும்? நீங்கள் ஒர்ஷிப் நடத்தும் போது அந்த ஒர்ஷிப் நடத்துகிறவங்களுடைய அர்ப்பணிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா என் பாட்டெல்லாம் வந்து நம்ம அந்த கட்டம் போட்டு கட்டுறது தான் தவறு. இந்த பாட்டு பாடினாதான் கேட்பேன்னு எந்த இடத்துலையுமே இல்லை. வேதம் தான் நமக்கு என்ன செய்யுது? உரசி பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்குது. அப்ப இனி ஒரே வார்த்தை ஆண்டவர் சரி, அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, அம்மானு கூப்பிட்டாலும் சரி, அண்ணன்னு கூப்பிட்டாலும் சரி, சாதனை சொல்லி இதுல உன்னத பாட்டுல பார்க்குறோமா? நேசரேங்கிறாரு, சகோதரன்றா, அடுத்து என்ன சொல்ற மாதிரி கொண்டு போங்க காதலர்னு சொல்லி எப்படி கூப்பிட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணுகிற தேவன். நான் உயரத்துல இருக்கும்போது என்னுடைய பரிசுத்தத்தை வாழ்க்கையை வாழுறது கற்றுக்கொண்டு நீ பரிசுத்தமான பாடலை பாடினாத்தான் நான் உனக்கு நான் செவிசாய்ப்பேன்னு எந்த இடத்துல எழுதி வைக்கப்படும். நம்மளுடைய அனுபவம் என்ன அது? எந்த பாட்டு பாடினாலும் பிசாசு வந்து ஆடாம இருந்தாலும் அது பரிசுத்தமான. இப்ப ஆராதனை பாட்டு படிக்கிறேன், அவன் எப்படிப்பட்டவன் எழுதி வச்சா நமக்கு தெரியாது. நம்ம பிசாசு எழுதும்போது அது சொல்லுவோம் பெர்க்மான்ஸ் பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டுக்கு தான் ஆடாம இருந்துச்சு. நம்ம ஜெபம் பண்ணும்போது நீங்க 2 பேரும் விரட்டி நீங்க உள்ள போனீங்க, நான் உள்ள போனேன்ல. ஆமா, ஏதோ ஒரு பாட்டுக்கு மறந்து வச்சு, ஏதோ ஒரு பாட்டு நானே தாளம் போட்டேன். அப்பதான் நானே கண்டுபிடிச்சேன்.
அப்போ அது அது நம்ம எது வேண்டுமோ அதை நம்ம எடுத்துக்கணும். சீஷர்களாக இருந்தால் தான் இங்கே டீப்பாக வந்து இது பண்ணும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ். இப்போ நம்ம சபையில் சபையும் போது நம்ம எங்கள் சபை சாணாம்பட்டி எடுத்துக்கிறோம். அங்கே நமக்கு ஏற்றவாறு ஆத்துமாக்களுக்கு நம்ம கணிக்கிறோம். ஆனால் அடுத்த சபையில் கணிக்கிறது நம்ம கணிச்சு சொன்னது தவறு. அவருடைய பாடு நம்ம பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க. பாஸ்டருடைய பிறந்த நாளுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய தேவையில்லாதது அப்படின்னு வெளியில் உள்ளவங்க சொன்னாங்க. சர்ச்சில் வந்து அந்த வந்தால் யாருமே அப்படி பற்றி சொல்லலை. அப்போ ஒரு கூட்டம் இருந்திருக்கு இல்லையா. அப்போ வந்து சீஷத்துவம் தானே, சீஷத்துவத்துக்கு வெளியிலேருந்து தான் வந்தாங்க. அவங்க கூப்பிட்டாங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிடணும். தெரிஞ்சவனாலும் அவருடைய என்ன சொல்றது, அவருடைய தலைமைத்துவத்தையும் அவருடைய நற்குணங்களை பார்த்து தானே அதை லிங்க் பண்ணுறாங்க. அதை பார்க்குறவங்க தான் நினைக்கிறாங்க. தவறாக பேசுகிறவங்க எப்படி யாரும் கூப்பிட மாட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் வெல்கம்ல இருந்து அந்த பேரெல்லாம் அந்த பசங்க வாலிபர் யூத்தில் இருந்து நிறைய வயசானவங்கல இருந்து வெளியில இருந்து என்ன செஞ்சாங்கன்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா அதில் யூடியூப்லாம் போடலை, எதுவும் சொல்லுவாங்க நினச்சிட்டு போடலை. என்ன சந்தோஷம் அப்படிங்கும்போது ஒரு பிஜேக்கு பிறகு அவருக்கு நல்ல ஒரு காரியம் நம்ம செய்திருக்கோம். நிறையா இன்வெஸ்ட் பண்ணுங்க, மௌனம் அவ்வளோ பண்ணலை. அப்படி பண்ணும்போது அங்கே ஷீஸில் நம்மளால சொல்கிறோம், ஐயா இந்த இவங்க அவங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவருடைய பார்வை தன்னுடைய மேய்ப்பனுக்கு தானே தெரியும் எத்தனை சீசன் இருக்காங்க, அவருக்கு தானே தெரியும். இவங்க இருக்காங்க பாருன்னா, இந்த நோட்டீஸ் கொண்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்களே, அது பேர் அல்லியா, அல்லி நினைக்கிறேன், அல்லிராஜ். அது பாருங்க, அந்த எல்லா விஷயத்துலையும் இது பண்ண இந்த காணிக்கை அதுவாக எடுத்துகிட்டு கொண்டு போவோம். இது வேற யாரும் பாசமாக இது சொல்லலை, ஒரு வேலை பாசம் சொல்ல வேணாம் சொன்னேன். அது ஒரு காணிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு டீம் வந்து பாசம் வச்சுப்போம். நான் பேச்சு அதை பண்ண மாட்டேன், பிள்ளைங்க வந்து அதுலலாம் வந்து அதை பண்ண மாட்டேன். அப்போ அவனுடைய சிந்தை வந்து வித்தியாசம். அதை எடுத்தான் ஆண்டவருடைய இது. இவங்க வந்து இப்போ காணிக்கை சின்ன பிள்ளைங்க எடுத்து எடுத்துக்கிடுவாங்களே, அதுக்கு கர்த்தருடைய படம் கரெக்டாக வந்து சேரணுன்ற அந்த தாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து வச்சுருப்பாங்க. சில நேரம் காணிக்கை எடுக்கும்போது இந்த அள்ளிராணி போய் செஞ்சோன்னா அந்த காணிக்கை வந்து அந்த பையை வந்து தூக்கிட்டு போயிடும். ஆமாம், அதை அலோவ் பண்ணுறாரு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். அடுத்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அள்ளிராணி வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக தான் சொல்லிச்சு, நான் வந்து கம்யூனிக்கு வந்து அந்த அந்த வந்து போடுவாங்களே அந்த ஒப்பு கொடுத்து அதை நான் கழுவி வச்சுட்டு வருவேன். அப்போ அது ஒரு சீஷத்துவம் இருக்கு இல்லையா. அப்போ அப்படி பார்க்கும்போது வந்து எல்லாருமே அங்கே இருக்காங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய பார்வைக்கு ஒரு 10 பேர் அப்படின்ட்டு அது சொன்னது என்னுடைய சன்னதியில் வந்து மன்னிப்பு கேட்கணும். அங்கே 10 பேர் இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எத்தனை பேர் உங்கள் சபையில் இருப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு 10 பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால எதுவுமே யோசிச்சு சொல்லணும். இது ஒரு நியாயம் கேட்குற மாதிரி இல்லையா. சரி, அப்போ டைம் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஒரு வசனம் தான் பார்த்தோம். அது வந்து போன தடவை எடுத்ததுல ஒரு வசனம், துஷ்ட மிருகங்களை வந்து எதுக்காக எழுப்புறாரு அப்படின்னு. இதுல இன்னும் வந்து பெண்டிங் இருக்குது. அடுத்த